வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம அழகே அழகு சீரியல்ல சும்மா மலர் வந்து ஒரு வார்த்தை கேட்டாலும் சும்மா செம்மையா தரமா அடிச்சாங்க. சரி வாங்க பார்க்கலாம். அதாவது 2 பேருமே பேசிட்டே வராங்க. எப்படி இருந்தது? வாக்கிங் சூப்பரா இருந்ததுங்க. ஆனா வீட்டுக்கு போனா இந்த மாரி கொஸ்டின்லாம் வருமே. அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, அத காணோம், இத காணோம்பாங்கன்னு. அதுக்கு ஏதோ பதில் சொல்லுங்க அப்படின்னு. சொல்லுவோம். என்ன பண்ண வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. நம்ம மலர் சொன்ன மாரியே, எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே அவங்க மாமியார் வந்துட்டு, "சீனிய காணோம், அவன் வந்தா, இவன் வந்தா" அப்படின்னு சொல்லி இது பண்ண, கடைசி நம்ம மலர் வந்து அடிக்கிறாங்க. நெத்தேடி பதில். "என்ன உங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நான் உயிரோட இருக்கணும்ல? நான் உயிரோட இருந்தா தானே உங்களுக்கெல்லாம் செய்ய முடியும்." அப்படின்னு வாக்கிங் போய் உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியே வந்து ஆஃப் ஆகி போயிறாங்க அவங்க மாமியாருங்க. அதுக்கு அடுத்து நம்ம மலரும் மதியம் வந்து பேசிட்டு இருக்கும்போது, ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. யாருன்னா, அவங்க தம்பி. இந்த மாரி அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு வந்து சொல்ல, கால் பண்ணி கேட்குறாங்க. "ஆமாடி எனக்கு உடம்பு முடியல. இந்த மாரி வீட்ல ரெஸ்ட் எடுக்கிறேன்" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. "அப்ப நான் வந்து பார்க்கவா?" "வேணாம் உங்க மாமியார் வந்து விடமாட்டாங்க. அதனால நீ அங்கேயே இரு" அப்படிங்கிற மாரி வந்து அவங்க அம்மாவும் சொல்ல, "இல்ல நான் வர்றேன்" அப்படிங்கிற மாரி பாக்கியராஜுக்கு ஃபோன் பண்ணி, "போமா" அப்படின்னு கேட்க, "ஓகே போவோம்" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. "எப்படி சமாளிக்கிறது?" "சமாளிப்போம்" அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கட்டுறாங்க. அங்க இந்த மாரி நகைய பறிகொடுத்தவர் வந்து 1 வாரமா வந்துட்டுருக்க, போங்க கண்டுபிடிச்சு குடுக்குறோம்னு அனுப்பிச்சு விட்டுறாப்புல. பார்த்தா பின்னாடியே இன்ஸ்பெக்டர் வர்றாப்புல. "என்னய்யா உன் வீட்டு பிரச்சனைலாம் சால்வ் ஆச்சா? இன்னும் உன் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு தான் இருக்காப்லயா?" அப்படின்ட்டு எல்லார் முன்னாடி நக்கலா பேசுறாப்புல. இந்த விஷயத்த வந்து நான் டிஎஸ்பிட்ட பேசினேன். அவரே வந்து சிரிச்சுட்டாருய்யா உன் கதைய கேட்டு அப்படிங்கிற மாரி அவமானப்படுத்துறாப்புல. இந்த பக்கம் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாக்யராஜுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். பாக்யராஜும் வர்றாப்புல. பார்த்தா ரிப்போர்ட்ட பார்த்துட்டு, "எனக்கு சுகரு கூடாயிருச்சு, கொலஸ்ட்ரால் கூடிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு தையத்துக்கே குதிச்சு, "நான் இப்பயே டாக்டர பார்க்க போகணுன்ட்டு" அவங்க அப்பா ஒத்த கால்ல நிக்க, என்ன செய்யணும்னு தெரியாம பாக்யராஜும், மலரும் வந்து முடிக்கிறாங்க. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படின்ட்டு. கண்டிப்பா ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க.